எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், இல்லை சில சாதிக்கணும் அப்படின்னாக்க we always have ஒரு ரோல் மாடல்னு சில பேர் வச்சுக்கோம் இல்லையா. இப்போ பசங்கள்கிட்ட நம்ம கேட்கலாம், உங்களுக்கு யார் ரோல் மாடல் அப்படின்னு. இம்மீடியட்லி நிறைய பேர்கள் வரும். ஆனா ஏன் ஒரு தடவை கூட உங்க அம்மா பேரு உங்க அப்பா பேரு சொல்றதுக்கு உங்களுக்கு தோன்றது இல்லை? அவங்க உங்களுக்கு ரோல் மாடலா இல்லையா? அவங்க சாக்ரிஃபைசஸ் பண்ணலையா? அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணலையா? அதை ஏன் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம்? ஏன் குழந்தைங்களை வளர்க்கறது அவங்களுடைய டியூட்டி அப்படின்னு நீங்க சொன்னா, ஓ எஸ் கரெக்ட், வெரி ட்ரூ. பசங்களை வளர்க்க வேண்டியது அவ பொறுப்பு தான். அப்போ தன்னுடைய சுகத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தனக்கு வாங்கிக்க வேண்டியது, தான் அனுபவிக்க வேண்டியது எல்லாம் விட்டுட்டு உங்களை பெரிய ஸ்கூல்லையும் ஒரு நல்ல ஸ்கூல்ல போடணும், நல்ல கோர்ஸ்ல போடணும் அப்படின்னு ஏன் நினைக்கணும்? ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல சாதா ஸ்கூல்ல போட்டுட்டு ஏதோ என்ன படிக்கிறீங்களோ படிச்சுக்கோங்க அப்படின்னு விட்டுடலாமே. எக்ஸ்ட்ரா கோச்சிங்கோ இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸஸ் அதெல்லாம் எனக்கு திங்க் பண்ணோம். கடமை தான், வளர்க்க வேண்டியது தானே. ஆனா அதுக்கு இவ்வளோ வசதியா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களையே எடுத்துக்கோங்க. எங்க பொண்ணு நாங்க பெரம்பூர்ல இருந்தப்போ நாங்க ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருந்தோம், பிரைவேட் ஸ்கூல்ல தான். ஓகே, அங்க எல்கேஜி யூகேஜி படிச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. அந்த டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது பூர்ணம் விஸ்வநாதன் சாரோட நாடகத்துல ஒரு நடிக்கிற எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அது வந்தப்போ என்ன ஆச்சு, ஒரு தடவை பாரத் கலாச்சாரில் ப்ரோக்ராம் இருந்தது. அங்கே பண்ணினதும் மிஸ்ஸஸ் வைஜிபி அம்மா இந்த குழந்தையோட நன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, எங்க படிக்கிறா என்ன அப்படின்னு, இது மாதிரி எனக்கு உங்க ஸ்கூல் பிஎஸ்பிபியில சேர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நல்ல எஜுகேஷன் பேக்ரவுண்டு, எல்லா கல்ச்சுரல் இது எல்லாமே நல்லா டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. இப்போ நான் சொல்றது இட் இஸ் அபவுட் லேட் 80s வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இட் வாஸ் ரியலி ஒரு நல்ல நேம் இருக்கிற டாப் ஸ்கூல்ஸ்ல ஒரு ஃபியூ ஸ்கூல்ஸ்ல அதுவும். ஸோ எனக்கு அவங்களே கேட்டதும் இது மாதிரி எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஷி செட் ஓகே. இது மாதிரி ஒரு டேட் அவங்க பிஏ பக்கத்துலேயே இருந்தாங்க, அவங்கள இது மாதிரி ஒரு டேட் சொல்லு, அவங்க டெஸ்ட் எழுதட்டும் அப்படின்னாங்க. ஸோ அகெயின் டெஸ்ட் எழுதினா she was through in the exam and without any donation. ஏன்னா ஜென்ரலி நிறைய நல்ல ஸ்கூல்ஸுக்கு எல்லாரும் பில்டிங் ஃபண்ட் சம் ஏதாவது நம்மளுக்கு டொனேஷன் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுக்கறது நிறைய ஸ்கூல்ல வழக்கம். பட் இவளுக்கு இவ பாஸ் பண்ணது ஸ்ட்ரெயிட்டாகவே she did the admission. ஒரு அட்மிஷன் ஃபீ மட்டும்தான் நாங்கள் பே பண்ண முடியாது. ஸோ நாங்கள் அப்போ பெரம்பூரையும் தாண்டி குளத்தூர்ங்கிற இடத்துல ஓன் ஹவுஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல நாங்க இருந்தோம். அப்ப பெரம்பூர்ல அதுல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் எங்களுடைய ஓன் ஹவுஸ். இப்போ பெரம்பூர்ல படிச்சிருந்த ஸ்கூலுக்கு. ஸோ நாங்களே எங்களோட 2 வீலர்ல கொண்டு போய் விட்டுடுவோம். அண்ட் எங்க அம்மா வீட்டுக்கிட்ட இருந்து அது கொஞ்சம் வாக்கபிள்னால மத்தியானத்துல ஸ்கூல் முடிஞ்சதும் அங்க இருந்துருவோம். நான் பேங்க் முடிச்சுட்டு அவளை பிக்கப் பண்ணிட்டு நான் போவேன். ஸோ திஸ் வாஸ் அவர் ரொட்டீன். ஆனா ஒன்ஸ் இந்த பிஎஸ்பிபி அட்மிஷன் என்ன உடனே, ஸோ இட் இஸ் இன் டி நகர். ஸோ திருமலைப்பள்ளி ரோடு அந்த பிரான்ச்ல தான் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ சச் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இதுங்கிறதுனால வி ஹேட் டு கம் ஆஸ் ஒரு ரெண்டட் ஹவுஸ் சர்ச் பண்ணி நாங்கள் வர வேண்டிய நிர்பந்தம். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்க வீட்டில் நாங்கள் ஒரு ஹால்னு நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுல ஒரு 2/3 தான் அங்க 2 ரூம். ஓகே, அந்த ஹால்ல முக்கால் கூட கிடையாது, 2/3 2 ரூம் வந்தது. அண்ட் பக்கத்துல ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி ஒரு குட்டியூண்ட இடம், அது கிச்சன். அண்ட் பாத்ரூம் பாத்ரூம் மாத்திரம் குளிக்கிற ரூம் மாத்திரம் அட்டாச் பக்கத்துலயே இருக்கு உள்ளுக்குள்ளேயே. பட் டாய்லெட் கொஞ்சம் பின்னால தள்ளி நடந்து போகணும். அண்ட் இட் வாஸ் சச் அ ஸ்மால் பிளேஸ். டி நகர்ல எங்களுக்கு கிடைச்சது, மோதிலால் ஸ்ட்ரீட்ல எங்களுக்கு வாடகைக்கு கிடைச்சது. ஸோ இவ்வளோ இண்டிவிஜுவல் ஹவுஸ், பின்னால கார்டன், நல்ல தண்ணி வசதி, நல்ல பெரிய 2 பெட்ரூம் ஹவுஸ், மொட்டை மாடி எல்லாம் இருந்து சௌகரியமா இருந்தது போக இவ்வளோண்டு இடத்துல கொஞ்சம் சாமான்களும் வச்சுக்க முடியாம அட் த சேம் டைம் அவளுடைய படிப்பு முக்கியம்னு சொல்லிட்டு நாங்க அங்க கஷ்டப்பட்டு அதுலயும் தண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம் எங்களுக்கு அது மாதிரி கணத்துல அது டக்குன்னு மோட்டர் போட்டோம், பட்டனை தட்டி விட்டாங்கிற மாதிரி அழகா மேல ஓவர் ஹெட் டேங்க்ல இது பண்ணி டப்புன்னு இப்படி டேப்பை திறந்தா தண்ணி விடுற அந்த சௌகரியம் கூட இங்க கிடையாது. இங்க எப்படின்னா ஒரு
ஒரு 3 அடிக்கு ஒரு கையில அடிக்கிற பம்ப். அது வந்து ஆல்டர்னேட் டேஸ் வந்து வெடிய காத்தால ஒரு 3 o'clock வர ஆரம்பிக்கும். ஒரு 1.5 hours தான் வரும். அதுக்குள்ள நம்ம அடிச்சு எல்லாத்தையும் ரொப்பிக்கணும். ஸோ அந்த ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு கரெக்டா ஒரு 1/2 hour 40 minutesல அவங்க முடிச்சிடுவாங்க. முடிச்சதும் எங்களுக்கு கதவை டேப் பண்ணுவாங்க. ஸோ நானும் எங்க ஹஸ்பண்டும் கிடுகிடுன்னு வந்து அவர் அடிக்க, நான் தண்ணி பிடிக்க, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கன்னு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ both of us were working. ஸோ தினம் எங்களுக்கு வேலைக்கு போகுது. ஆனாலும் ஆல்டர்னேட் டேஸ் யோசிச்சு பாருங்க, 3:30 மணிக்கு வந்து எழுந்து 3/4 மணி நேரம் தண்ணி பிடிச்சி வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நம்மளால தூங்க முடியும்? அண்ட் இது வந்து 1 நாள் ஃபீச்சர்ல 2 நாள் ஃபீச்சர்ல த்ரூ அவுட் ஒரு 1.5 years நாங்கள் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் தட் வாஸ் தி கண்டிஷன். ஸோ அப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ண இடத்துலயும் அங்கேயும் வந்து என்னன்னா, இங்க 3:30 மணி அங்க அடிக்க வேண்டாம், பைப்ல வரும். அதுவும் வந்து என்னன்னா உங்களுக்கு வெடிய காத்தால வந்து 4:30 to 6 நம்ம பிடிச்சிக்கணும். ஸோ எனிவே இந்த மாதிரி அசௌகரியங்கள் எவ்வளோ பேரண்ட்ஸுக்கு நிறைய. இந்த படிப்பு நல்ல வந்து ஒரு ஸ்கூல்ல அவங்களை படிக்க வைக்கணும், நல்ல காலேஜ் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும்னு எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்றாங்க. அப்போ இப்போ நீங்க தான் சொன்னாலே மை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மை பிரைவசின்னு, இதை வந்து உங்க தாயாரியாவோ இல்ல உங்க அப்பாவோ இன்னைக்காவது யோசிச்சிருப்பாங்களா? என்னோட ஸ்பேஸ், என்னோட கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் அவங்க வந்து ஃபோர்கோ பண்ணி, மெயின் எய்ம் என்ன? குழந்தை வந்து நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும், நல்ல பெரிய ஆளா வரணும். ஸோ காலேஜ் முடிச்சு அவன் வந்து ஒரு ஜாபுக்குன்னு போக வச்சோ இல்ல அவனா வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கான ஒரு பயிற்சியும் தைரியமும் அதுக்கு வேணுங்கிற சப்போர்ட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களை தயார் பண்ணணுங்கிறது ஒண்ணுதான் பேரண்ட்ஸுக்கு இருந்தது. அப்படியாப்பட்ட பேரண்ட்ஸ் ஏன் நீங்க வந்து ரோல் மாடலா வச்சுக்கிறது இல்லை? ஓகே, சரி, அது போட்டோம். இப்போ வந்து ஜென்ரலா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? we are all modern kids, 2000K அது சொல்றீங்க இல்லையா? ஸோ நாங்க வந்து என்னதுக்கு அந்த பழைய இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? அந்த கஸ்டமரா அது பண்ணாட்டா என்ன, அப்புறம் வந்து நம்மளுக்கு ஏதாவது கஷ்டமாயிட போகுது அப்படி யூ ஜென்ரலி கீப் ஆஸ்கிங் இந்த மாதிரி கேள்விகள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்விக்கு நான் சின்ன நான் திருப்பி உங்களை ஒண்ணு கேட்கிறேன். என்ன வந்து இப்போ நோ ஒய் அப்படின்னு கேட்டாதான் பெருமையா? ஃபார் சேஞ்ச் இது மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ. ஓகே, எஸ் அப்படின்னு ஒரு ஃபார் சேஞ்ச் சொல்லிதான் பாருங்களேன். அதாவது இந்த மொழிங்கிற படத்துல வந்து பிருத்விராஜ் வந்து ஒரு டயலாக் வந்து ஜோதிகா பார்த்து சொல்வார், உன் கண்ணுல தெரியுது இந்த ஆசை வாழணுங்கிறது, வாழ்ந்துதான் பாரேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரிதான் நானும் கேட்கிறேன், உங்களுக்கு வந்து அப்படி நல்லா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், கம்ஃபர்டபுளா ஹாப்பியா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், இதுதானே எண்ணம். அதுக்கான சில பயிற்சிகள் முன்னாடி ரொம்ப வருஷமா பண்ண பிராக்டிசஸ் தானே அவங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்றாங்க. அதுல ஃபாலோ பண்றது என்ன நம்ம குறைஞ்சு போயிட போறோம்? ஃபார் சேஞ்ச் ஒரு மாசம் 2 மாசம் எஸ் 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 வி வில் டு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து பாருங்க. கஷ்டமா இருக்கா? இல்ல உங்களுக்கு வந்து அதுல எதுவும் நல்லது நடக்காம இருக்கா? இல்ல உங்க ஹெல்த் பாதிக்கிறதா? ஏதாவது இல்ல உங்களோட டிசிஷன் மேக்கிங்ல ஏதாவது கஷ்டம் வருதா? ஜஸ்ட் ட்ரை. why not you try for a change? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய வீட்டுல வந்து இந்த ஜீன்ஸ் நீங்க போடுறது வந்து they will say why இந்த ஜீன்ஸ் திக் ஜீன்ஸ் 4 நாளைக்கு போட்டுக்கிறீங்க, என்னத்துக்கு போட்டுக்கிறீங்க, வந்து பிளாக் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு இருக்கீங்களா, ஏன் இப்படி போடுறீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கோவில்ல வந்து நமஸ்காரம் பண்றோம் இல்லையா? நமஸ்காரம் பண்ணும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நமஸ்காரத்துல வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன் இந்த வித்தியாசம் ஒரு தடவை யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா என்னதான் பூமி மாதாங்கிறது வந்து நம்ம அவ்வளோ வந்து பூமி தாய்ங்கிறதுக்கு வந்து ஒரு மரியாதை வச்சுட்டு இருந்தா கூட பெண்ணானப்பட்டவள் ஃபுல்லா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவளுடைய வயிறு பகுதியில கர்ப்பப்பை இருக்கு, அதுவும் மேல ஸ்தனம் அதாவது குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற அதுவும் பூமியில படக்கூடாது. அதனாலதான் ஆண்கள் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணலாம், ஃபுல்லா தரையில பட்டு, பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ இந்த 2 உறுப்புகளுக்கும் அவங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அததான் நீங்க இப்ப வந்து அந்த ஜீன்ஸ் போடுறீங்க. அந்த ஜீன்ஸ் போடும்போது ஒரு டெஸ்டே நீங்க பண்ணுங்களேன். ஜீன்ஸ் போட்டுக்காங்க, வெயில்ல போய் சுத்துங்க, என்ன நீங்க யூஸ்வலா பண்றீங்களோ எத்தனை ஹவர்ஸ் பண்றீங்களோ பண்ணுங்க. பண்ணிட்டு கெட் பேக் ஹோம் டெம்பரேச்சர் வச்சு செக் பண்ணுங்க. டெம்பரேச்சர்
டெம்பரேச்சர் உங்க வயிற்று கிட்ட வச்சு அந்த ஜீன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ரிமூவ் இட், சேஞ்ச் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. அதே மாதிரி சேம் ஹவர்ஸ் சேம் ஆக்டிவிட்டியை ஒரு நார்மல் காட்டன் பேண்ட், கொஞ்சம் டைட் இல்லாம, லெகிங்ஸ் நான் சொல்லல, I am not talking about leggings which is also a bad thing. I am saying about a கொஞ்சம் லூசா இருக்கக்கூடிய ஏர் போயிட்டு வரக்கூடிய ஒரு காட்டன் Dress போட்டுட்டு அதே எத்தனை அவர் என்னென்ன வேலைகள் அந்த ஜீன்ஸை போட்டு பண்ணீங்களோ அதை பண்ணிட்டு get back home, test the temperature of your tummy. Definitely there will be a lot of difference. உங்க வயிற்றுல அத்தனை சூடு ஏற ஏற ஒரு ஏர் சர்க்குலேஷன் இல்லாம இருக்க இருக்க உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது, உங்களுடைய யூரினரி பிளாடர் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, கர்ப்பப்பை ஓவரி that is also getting affected because of excess heat. தயவு செஞ்சு for a change accept those elders had brains, they had forethought. எதிர்காலத்துல இதெல்லாம் கஷ்டங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கு முதல்லயே வந்ததுக்கு அப்புறம் கியூர் இல்ல, பிரிவென்ஷன் அப்படிங்கறத முதல்ல இருந்து அவங்க செஞ்சாங்க. அதுக்கு மரியாதை கொடுத்து ஃபார் a change எஸ் எஸ்னு ஃபாலோ பண்ணி பாருங்க. 2 மாசம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப் நல்லா அமையும், உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும், நீங்க ஒரு ஸ்ட்ராங் பிரஜையா இந்த நாட்டுக்கு இருப்பீங்க. அதனால பழச நம்ம மறக்க வேண்டாம், அதுக்கு மரியாதை கொடுத்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த விஷயங்கள் எல்லாம் கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.